பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 135 அதிகாரம் 13வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமாங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை என்றும் மாறாது. அவர் நாமம் என்னைக்குமே மாறாது. இந்த வானத்தை கேட்டாலும் சொல்லணும், இந்த பூமியை கேட்டாலும் சொல்லணும். இயற்கையை படைத்த ஆண்டவர், இந்த இயற்கை எல்லாமே ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும். மனித பிறவைகள் மட்டும்தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளதுங்க. அவருடைய நாமத்தை சொன்னா அவர் இறங்குவார். எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று வாக்குரைத்தவர். அவர் நிச்சயமா விசுவாசத்தோடு நீங்க கூப்பிட்டீங்கன்னா, ஏசுப்பா அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்காக இறங்கி வருவாருங்க. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஜீவனை விட்டார். அவரை விட நேசம் காமிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. அவர் என்றும் ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ள நம்ம சரியான தவறான வழியிலெல்லாம் போகும்போது இதுதான் சரி அப்படின்னு சொல்லி உணர்த்தி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அவருடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்குங்க. ஆமா, அவருடைய ஆசீர்வாதத்தால அவர் நமக்கு அருளின ஆசீர்வாதம் இந்த உலகம் எங்கிலும் உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை விட்டு நம்ம ஐஸ்வர்யவானாகிறதுபடி அவர் தரித்திரமானார். இந்த உலகத்தையே படைத்தவர் என்னுடைய பாவங்களுக்காக தரித்திரமாகி நம்மளை ஐஸ்வர்யவானாக்கிறதுக்காக, நம்மளை பாவின்ற லிஸ்ட்ல இருந்து தூக்கி போடுறதுக்காக, நம்மளை அவர் போல பரிசுத்தமாக்க, நம்மளை அவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு செல்ல அவர் வருகை ரொம்ப சீக்கிரங்க. இந்த பூமியில வாழும் போதே அவரோட கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. கிருபை பாராட்ட முடியாது. கேட்போமா? அவர் நாமம் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் பிரஸ்தாபமாகும். ஆமாங்க, தலைமுறையா ஆசீர்வதித்தவர்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தாம மகிமைப்படுத்தாம இருக்கவே முடியாது. அவரு கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவரை அவரை மறந்தா மனிதனா பிறந்ததற்கு ஒன்றுமே இல்லை. மனிதனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. அவர் ஜீவன் உள்ளவர். அவர் நீங்க சுகத்தை கேட்டா சுகத்தை கொடுக்குறாங்க. அவர் உழைப்பை கேட்டா உழைப்பு கொடுக்குறாங்க. வேலையை கேட்டா வேலையை கொடுக்குறாங்க. பண கஷ்டத்தின் மத்தியில யாரோ ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு உதவி புரியுறாங்க. இவை எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்யறாரு. அவர் நினைச்சா அடுத்த நிமிஷமே உங்க கண்ணு முன்னாடி வந்து ஏன் கடவுளை யாரும் பார்த்ததில்ல, கடவுளை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் வந்து நின்னார்னா அந்த அளவுக்கு நீ ஹோலியா இருக்கியா? அந்த அளவுக்கு நானும் நீயும் ஹோலியா இருக்கியா? அவர் மோசே வந்து ஆண்டவரை பார்க்குறாங்க. மோசே வந்து அவரை முகமுகமா தரிசிக்கிறார். மோசேயே அவ்வளவு பரிசுத்தவான் இல்லை. ஆனாலும் அவரு என்ன சொல்ல, ஆண்டவரை பார்த்தவங்க யாருமே இன்னைக்கு உயிரோடு இல்லை. சும்மா சொல்லாங்க, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நரகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு. ஆனா நரகத்துக்கு கூட ஈஸியா போயிடலாம். ஆனா பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். இதன் வழிதான், இதுதான் ஆண்டவரோட வழி, இதுதான் சத்தியம். சத்தியம்னா என்ன? உண்மைனா என்ன? அவருதான். ட்ரூ அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே ஜீசஸ் தான். லவ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே ஜீசஸ் தான். அவருடைய வழி இல்லாம நம்ம பரலோகம் போக முடியாதுங்க. ஸோ அவர் சீக்கிரம் வராரு. அவருடைய வருகைக்காக நாமளும் நம்ம பார்க்குற எல்லாரும், அதாவது நீங்களும் ஆயத்தமாகணும்னு ஆண்டவரிடத்துல கேட்போமா?
ஆண்டவர் சீக்கிரம் வர்றார். இந்த உலகத்தின் மகா பெரிய அழிவிலிருந்து நம்மளை மீட்க வர்றார். எல்லாம் சந்தோஷமா போகும். பேப்பர்ஸை பார்த்து, அதாவது பேப்பர்ஸை பார்த்து புக்ஸை ரீட் பண்ணிட்டு இருந்த நம்ம இப்போ எல்லாமே ஃபோனுக்குள்ளாக அடங்கி இருக்கிறோம். மறைமுகமா நம்ம எல்லாமே இன்டர்நெட்டுக்குள்ள, மனுஷனை விட வேகமா இருக்கிறது மிஷின் அப்படின்ற கோட்பாடுக்குள்ள வந்துட்டோம். ஆண்டவரோட வருகை ரொம்ப சீக்கிரம். நம்ம எங்க ஓடினாலும் ஒளிஞ்சாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கருவி இருக்கு. ஆனால் பரலோகத்துல எந்த கருவியும் இல்லை. அவருடைய கரத்துல. அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் சீக்கிரம் வருகிறார். ஒவ்வொருத்தரையும் நீங்க எது பண்ணாலும் காஷியஸா இருங்க. அவருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். ஆமென். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, உம்முடைய நாமம் தலைமுறை தலைமுறைக்கும் பிரஸ்தாபமாய் இருக்கிறது. அதற்காக நன்றி. இயேசுப்பா, உங்க நாமத்தை சொல்ல கூட எங்களுக்கு தகுதி இல்லப்பா. எங்களையும் தகுதியாக்கி இயேசுப்பா, எங்களுடைய பாவத்தையும் நீர் சுமந்து எங்களுக்காக பலியாகி நீர் இயேசுப்பா எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து சப்பா எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து சப்பா அதிலிருந்து விடுபட்டு உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. சப்பா, நீர் வருகிற நாட்கள் இல்லை இசப்பா, நீர் விரும்புகிற பரிசுத்தத்துல நாங்கள் காணப்பட கிருபை பாராட்டுங்க இசப்பா. நாங்களும் ஆயத்தமாகி இன்னும் அநேகர் ஆயத்தமாகி கிருபை செய்யுங்க. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படும். நீர் பெருகவும் நாங்க செருகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Good morning. God bless you.